அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஹஜ்ஜிக்குரிய காலம். முழு உலக முஸ்லிம்களும் அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலம். இஸ்லாத்தில் விதியாக்கப்பட்டிருக்கின்ற ஐம்பெரும் கடமைகள், சில கடமைகளை நாம் பார்க்கிறோம், அது உடலோடு சம்பந்தப்படுகிறது. சில கடமைகளை நாம் பார்க்கிறோம், அது பணத்தோடு சம்பந்தப்படுகிறது. ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் புத்தி பேதலித்தவனாக இருந்தாலும் அவருடைய சொந்தத்திலே ஜகாத்துக்குரிய நிசாபை அடைந்து விட்டால் அந்த பணத்திலிருந்து ஜகாத்து கொடுத்தே ஆக வேண்டும். இந்த ஜகாத்து பணத்தோடு மாத்திரம் சம்பந்தப்படுகிறது. இன்னும் சில கடமைகள், தொழுகை, உடலிலே எந்த உறுப்பும் செயல்படாமல் ஸ்தம்பித்து போயிருக்கிறது, அவனுக்கு சிந்தனா சக்தி மாத்திரம், மூளையும் கல்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றாலும் கூட அந்த கல்பால் சரி அவன் தொழுதே ஆக வேண்டும். அது உடம்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் உடலும் சம்பந்தப்படும், பணமும் சம்பந்தப்படும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஹிஜ்ரி 9வது வருடத்தில் விதியாக்கப்பட்ட ஒரு முக்கியமான கடமை. எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி காலத்திலே கடைசி 10வது ஹிஜ்ரி 10 தான் இந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய முதலும் இறுதியுமான அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு கடமை. நான் நினைக்கிறேன் குர்ஆன்ல கூட சூரத்துல் ஹஜ் என்ற ஒரு சூறாவையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய பேர் சொல்லி இறக்கி இருக்கிறான் என்றால் அந்த ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம் எம்மாத்திரம் என்பது இதிலிருந்து எங்களுக்கு தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஹஜ்ஜை பற்றிய குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாம் நிறைய பேசுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி சம்பந்தமாக அந்த இறுதி ஹஜ்ஜிலே அதிகமான உபதேசங்களை, ஹஜ்ஜி சம்பந்தமான விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட அல் குர்ஆன் வசனத்தில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், மனிதர்கள் வணங்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட முதல் ஆலயம் லல்லதி பிபக்கத முபாரகா, அந்த பக்கா என்று சொல்லக்கூடிய அந்த இடம், மக்காவிலே அமைந்திருக்கின்ற அந்த காபத்துல்லா இருக்கின்ற அந்த இடத்திலே அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயம் தான் உலகத்திலே முதலாவது உருவாக்கப்பட்ட ஆலயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் உருவாக்கப்பட்ட அந்த புனிதமான காபத்துல்லா. எனவே யாருக்கெல்லாம் அந்த வசதியும் யாருக்கெல்லாம் சக்தியும் இருக்கிறதோ, வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்தஃபாஅ இலைஹி சபீலா, அந்த பைத்துல்லாஹ்வை ஹஜ்ஜி செய்தே ஆக வேண்டும், அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர்கள் சென்றே தீர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த அல் குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கின்ற பொழுது, யாரெல்லாம் வசதியும் வாய்ப்பும் உடம்பிலே தெம்பும் இருந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ என்று சொல்ல வேண்டி அந்த இடத்திலே என்ன பதத்தை பிரயோகிக்கிறான் என்றால், வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், யாரு காபீராகி விடுகிறார்களோ, யார் இந்த சட்டத்தை புறக்கணிக்கிறார்களோ, யார் இந்த கட்டுப்பாட்டை அதாவது நிராகரிக்கிறார்களோ, அவர்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தாரை விட்டும் தேவையற்றவன் என்று அந்த கடமையை செய்யாதவர்களை அல்லாஹ் குஃப்ரோடு சேர்த்து இருக்கிறான். என்றால் வசதி இருக்க வேண்டும், உடம்பிலே தெம்பிருக்க வேண்டும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஆணித்தரமான முறையில் அல் குர்ஆன் இந்த ஹஜ்ஜை பற்றி பேசி இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களும் நிறைய இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லி தந்திருக்கிறார். ஒரு காலம் இருந்தது, நினைத்த மாத்திரத்திலே தயாராகி அந்த ஹஜ்ஜுக்காக போகலாம். இந்த ஹுத்பாவை கேட்டு சில பேருடைய உள்ளத்திலே நானும் எப்படியாவது இந்த வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று உள்ளத்திலே தோன்றினாலும் கூட துரதிஷ்டவசம் என்னவென்றால் இப்பொழுதெல்லாம் அப்படி நினைத்த மாத்திரத்திலே ஹஜ்ஜி செய்ய முடியாது. ஒரு வருடத்திற்கு முன்னால் எங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும், அதற்கான தயாரிப்பிலே நாம் ஈடுபட வேண்டும். ஒரு காலத்திலே 75,000, 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் ரூபாய்களுக்கான இந்த ஹஜ்ஜுடைய அந்த விலை இன்று
2 மில்லியன்களையும் தாண்டி சென்று விட்டது. குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் ஹஜ்ஜி செய்வதென்றால் அது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஹஜ் ஒரு சிரமமான ஒரு அமலாக மாறிவிட்டது. சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அதை செய்வது ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக அந்த ஹஜ்ஜி செய்வதற்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் என்ன? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த ஆச்சரியமான அந்த சிறப்பம்சங்களை பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் அந்த ஹஜ் செய்யாமல் ஒருவன் இருப்பானாக இருந்தால் அவன் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை பின்னால் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜா மின் துனூபிஹி கயௌமின் வலதத்துஹு உம்முஹு முத்தஃபக்குன் அலைஹ். யார் ஹஜ்ஜுக்காக சென்று ஆபாசமான செயல்பாடுகளில் ஈடுபடாமலும் அசிங்கமான வார்த்தைகளை கெட்ட குணங்களில் கெட்ட செயல்களில் ஈடுபடாமலும் பக்குவமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கயவுமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுகிறார். ஹஜ்ஜை முடித்து கடைசி தவாஃபுல் விதாவையும் முடித்துவிட்டு ஹரம் ஷரீஃபில் இருந்து வெளியே கால் எடுத்து வைக்கின்ற ஒரு ஹாஜும் அதே நிமிடத்திலே தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து இந்த உலகத்தை நோக்கி பிறப்பதற்காக வேண்டி தலையை வெளியே கொண்டு வருகின்ற குழந்தைக்கும் பாவத்திலே எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்படி பாவம் அற்ற பரிசுத்தமான ஒரு குழந்தையாக இந்த மண்ணுக்கு மேலால் அந்த குழந்தை பிறக்கிறதோ அதே அந்தஸ்திலே ஒரு ஹஜ்ஜை முடித்தவர் நிலை மாறுகிறது என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால் அதிலே கிடைக்கின்ற ஆகப்பெரிய பெனிஃபிட் எங்களுடைய எல்லா வகையான பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முக்கியமான ஒரு சஹாபி, தன்னுடைய சக்கராத்துடைய நேரம் சூழ இருக்கிறவர்களை பார்த்து தான் இஸ்லாத்திற்கு வந்த சரித்திரத்தை அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார். ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் வந்துவிட்டது. எல்லோரையும் போல நானும் இஸ்லாத்தை தழுவுவதற்காக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பற்றினேன். யா ரசூலல்லாஹ், எனக்கும் ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்லித் தாருங்கள், நானும் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான வாய் திறந்து அந்த கலிமாவை மொழிவதற்கு ஆரம்பிக்க முன்னால் சட்டென என்னுடைய கையை நான் திரும்ப எடுத்துக்கொண்டேன். என்ன அம்ரே, நீதானே கையை தந்தாய், நீதானே கலிமாவை கேட்டாய், திடீரென்று நீயே அதை திருப்பி வாங்கினால் இதிலே என்ன அர்த்தம், ஏன் இப்படி செய்தாய்? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன். அது என்ன நிபந்தனை, அது என்ன நிபந்தனை என்று கேட்ட நேரத்திலே நான் குஃப்ரிலே இருக்கின்ற பொழுது செய்த சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும், அப்படி தந்தால் தான் நான் இஸ்லாத்தை தழுவுவேன் என்று அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் சொன்ன அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அமா அலிம்த யா அம்ரே, உனக்கு தெரியாதா? அன்னல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்லஹு. ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வந்தால் அவன் வந்த வினாடி அவன் எத்தனை ஆயிரம் வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் அந்த இஸ்லாத்தை கல்வால் ஏற்று நாவால் அந்த கலிமாவை மொழிந்து விட்டான் என்றால் அதற்கு முன்னால் செய்த சகல பாவங்களையும் அது தவிடு பொடியாக்கிவிடும் என்றார். சொல்லுகின்ற அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கல்பால் உறுதி கொண்டு நாவால் மொழிந்து விடுகிறான் என்றால் அந்த வார்த்தையுடைய பரக்கத்தை, அதனுடைய பவர் என்ன தெரியுமா? எத்துணை ஆயிரம் வருடம் எத்துணை பஞ்சமா பாதகங்களை செய்திருந்தாலும் அந்த நிமிடத்திலே, அந்த வினாடியிலே அதை அடியோடு தகர்த்துவிடும், தவிடு பொடியாக்கிவிடும் என்ற செய்தி உனக்கு தெரியாதா? தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வ அன்னல் ஹிஜ்ரா தஹ்திமு மா கான கப்லஹா. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்கிறான். அந்த காலத்திலே மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். அந்த ஹிஜ்ரத்தை ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவி நிறைவேற்றினான் என்றால் அந்த ஹிஜ்ரத்துடைய பரக்கத்தின் மூலம் அதற்கு முன்னால் நடந்த சகல பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுவான் என்ற சங்கதி உனக்கு தெரியாதா? மூன்றாவதாக சொன்னார்கள், வ அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ் செய்தால் அந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் நிகழ்ந்த சகல பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பது உனக்கு தெரியாதா? 3 அமல்கள், இஸ்லாத்தை தழுவுதல், ஹிஜ்ரத் செய்தல், ஹஜ் செய்தல், இந்த 3 அமல்களும்
விதிவிலக்கில்லாமல் சிறிய பாவம் பெரிய பாவம் வேறுபாடு பாகுபாடு வித்தியாசம் எதுவும் இல்லாமல் அத்துணை பாவங்களும் அடியோடு அழிக்கப்படும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு ரொம்ப பெருமதியானது, ரொம்ப முக்கியமான ஒரு அமல் ஹஜ்ஜுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு கிடையாது என்றார்.